ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளால் ஒரு ₹100 இருந்தாலும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நிறைய பேருக்கு எப்படி வந்து இந்த ₹100 வச்சு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்கிற ஒரு ₹100 எப்படி தங்கமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவலையும் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் உங்கள் கையில் இருக்கிற ₹100 தங்கமாக மாற்ற முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுட்ருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் ₹100 இருந்தாலும் தங்கம் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த கோல்டு ஜுவல்லரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஜுவல்லரியில் ஆன்லைன் தங்க நகை சேமிப்பு திட்டம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தங்கத்தை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பாதுகாப்பானது தான். ஏன்னா உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் சேமிச்சிருக்கிற தங்கத்தை உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதனால் இது ஒரு பாதுகாப்பான ஒரு சேமிப்பு திட்டம் தான். இதில் பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கத்தை நம்ம வந்து சேமிக்க முடியும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் கையில் ₹100 இருக்குது அப்படின்னாலும் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே நாளில் கூட நம்ம வந்து தங்கத்தை சேமிக்க முடியும். இந்த திட்டத்தினுடைய பலனாக பார்த்தீங்க அப்படின்னா 330 நாட்களுக்கு பிறகு, அதாவது 11 மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வந்து தங்கத்தை நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்களோ அந்த தங்கத்தை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்லரியாகவும் வாங்கலாம், காயினாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த வடிவில் வேணுமோ அதே மாதிரி நம்ம வாங்கிக்க முடியும். இத்திட்டத்திற்கு செய்கூலி சேதாரம் மற்றும் அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி ஆகியவை நம்ம வந்து கொடுக்கணும். பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 11 மாதம் கழித்து ஒரு 2 பவுன் தங்கம் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னா அந்த தங்கத்தை நம்ம வாங்கும்போது அன்னைக்கான அந்த தங்கத்துக்கான செய்கூலி சேதாரம் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் மைனஸு. பட் இதில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா உங்கள் கையில் ₹100 இருந்தாலும் அதை தங்கத்தை மாற்ற முடியும். இந்த திட்டத்தில் இருக்கிற பலன்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, முதல் 75 நாட்கள் வந்து 5% வந்து அவங்க ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ₹100 நீங்கள் தங்கம் வாங்குறீங்கன்னா ஒரு ₹5 சேர்த்து, அதாவது ₹105 தங்கத்தை நம்மளுக்கு வந்து வரவாக வைக்கிறாங்க. அதே மாதிரி 76 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் நீங்கள் சேர்க்குற தங்கத்தை வந்து 3.75% ஆட் பண்ணி நம்மளுக்கு தங்கமாக சேமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 151லேருந்து 225 நாள் வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறதுக்கு 2% வந்து அவங்க தங்கமாக சேர்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 224லேருந்து 300 வரைக்கும் 0.75 கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 75 நாளில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5% சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால் முதல் 75 நாட்களில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கூடுதலாக சேமிக்க முயற்சி பண்ணலாம். உண்மையிலுமே நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிகோல்டு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பயப்பட்டேன். அப்புறம் கடையில் போய் இந்த டிஜிகோல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் வந்து எப்படி வந்து இதில் தங்கத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களோட நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எனக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ₹100 இதில் வந்து போட முடியும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் அதை தங்கமாக மாற்றினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 14 ஆரம்பித்தேன். பிப்ரவரி மார்ச் 14க்குள்ளே, அதாவது 2 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1 கிராம், அதாவது 1000 மில்லிகிராம் வந்து என்னால் சேமிக்க முடிஞ்சது. அதனால் பார்க்குற வியூவர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நீங்கள் நினச்ச அளவு தங்கத்தை வாங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் வந்து எப்படி தங்கத்தை உங்களுடைய பணத்தை தங்கமாக மாற்றுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டிஜிகோல்டு ஆப்பை வந்து எப்படி வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடலாம். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தங்கமயில் டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயில் சின்னத்தோடு வரும். அதை வந்து நான் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறனால ஓப்பன் காமிக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி தான் காமிக்கும். அதாவது அங்கே தங்கமயிலில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதில் ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற அமௌண்ட்டையும் +5 அப்படிங்கிறதும் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதாவது சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கிறதா நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஷோ ஆகுது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம டிஜிகோல்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறமான இருக்குது. அதாவது டார்கெட் அப்படின்னா நான் வந்து இவ்வளோ மாதத்தில் இவ்வளோ சேர்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். இதில் வந்து இன்னும் என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் ரெடீம் வந்து உங்களுடைய சேவிங்ஸை பண்ணிக்கலாம். அதாவது வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாகவே நம்மளுடைய சேமிப்பை தங்கத்தை நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. டிஜிகோல்டோட ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இந்த டிஜிகோல்டு ஆப்பை வந்து இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே இப்போது ஓப்பன் நம்மளுக்கு கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து அன்னை ரேட் என்னவோ அது வந்து அப்டேட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சில்வரும் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த சில்வர் கோல்டில் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய நேம் வந்து நான் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே வந்து காமிக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரு அப்புறம் ஒரு மெயில் ஐடி இது 2 மட்டும் அதில் நீங்கள் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 டிஜிட்டில் ஒரு பின் நம்பர் போட்டு அதில் வந்து என்ன பண்ண சொல்லும் அப்படின்னா சேவ் பண்ண சொல்லும். அந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து டிஜிகோல்டு ஆப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதில் போய் நீங்கள் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படித்தும் பார்த்துக்கலாம். அதை கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் அந்த ரைட் கார்னரில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சேவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஜிகோல்டு வந்து அந்த ஒரு யூடியூப் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதில் என்னென்னா அந்த டிஜிகோல்டு ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அதில் வீடியோவாக அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த நிமிஷம் வேணாலும் டிஜிகோல்டை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது உள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது 0.017 அப்படிங்கிறது காமிக்குது. இதில் வந்து 0.018 அப்படின்னு காமிக்குது. அதாவது 100 ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ தங்கம் சேருது அப்படின்னா 0.017 சேருது. அதில் வந்து அவங்க வந்து 18 அதாவது நம்மளுக்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே பாருங்கள் அமௌண்ட்டு ஷோ ஆகுது. 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம சொன்னது மாதிரியே 105 ரூபாய்க்கான தங்கத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்த்துடுறாங்க. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 75 டேஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து 5% வந்து ஆட் பண்ணி தங்கமாக மாற்றுறாங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 200 300 400 அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இல்லை நீங்கள் வந்து வெயிட் பேசிஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதாவது 100 மில்லிகிராம் வாங்குறீங்க அல்லது 200 மில்லிகிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து பண்ணும் பொழுது அதுக்கான அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். ரெண்டுமே அதில் வந்து ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு பணமாக
போட்டு எனக்கு ரூ. 1000 தங்கம் வாங்கணும் அப்படின்னா பணத்தை மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் 500 மில்லிகிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 500 மில்லிகிராம் போட்டிங்கன்னா அதற்கான பணம் எவ்வளவு அப்படிங்கிறதும் காமிக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 100 கிராம் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கலாம். இதை பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பணம் வந்து எப்படி செலுத்தணும் அப்படின்னு பே நவ் அப்படின்னு இருக்கும். அதை பே நவ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வந்து எப்படி பேமெண்ட் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதாவது நம்ம வந்து பேடிஎம்மில் பண்ண போகிறோமா, ஜிபே பண்ண போகிறோமா, அல்லது நெட் பேங்கிங் பண்ண போகிறோமா, எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து பணம் போகுது, அதுலேருந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ காமிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேமெண்ட்டை வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி நம்மளுடைய கோல்டு சேவிங்க்கான அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். சேர்ந்தவுடனே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம எவ்வளவுக்கு தங்கம் வாங்கியிருக்கோமோ அது வந்து அதில் ஆட் ஆகி ஷோ ஆகும். அதாவது 17 மில்லிகிராம் வாங்கியிருக்கோமா அல்லது 100 மில்லிகிராம் வாங்கியிருக்கோமா, எவ்வளோ நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதில் ஷோ ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வாங்க முடியும்.